இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடவுளுடன் இருக்கும் உறவை உன்னதமானதாக, உயர்வானதாக நாம் நினைக்க வேண்டும். அதை போற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய போற்றுதலும் அதை பாதுகாப்பதற்கு நாம் எடுக்கிற நம்முடைய அக்கறையுமே கடவுளுடைய ஒத்தாசைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வரும். இதுதான் அந்த பராமரிப்பின் தன்மை. என்னுடைய உறவை நான் பாதுகாப்பதற்கு அதை பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இதில் தான் எவ்விதமாக ஒரு மனிதன் நமக்கு ஒரு எதிரடியான உதாரணமாக, தீமைக்கான உதாரணமாக திருமறையிலே இருந்தான் என்பதை நாம் கவனித்து வருகிறோம். கடந்த தியானங்களில் ஏசாவை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம். அடிப்படை உறவு நிலைகளிலே கடவுளுடன் அவனுக்கு தடுமாற்றம் இருந்ததினாலே அவனுடைய உணர்ச்சிகளிலும் அவன் தடுமாறி இருந்தான் என்பதை கடந்த தியானத்திலே நான் சொன்னேன். இன்றைக்கு அடிப்படை உறவுகளில் ஏற்பட்டிருந்த அந்த ஆட்டம், அந்த தளர்வு, பலவீனம் அடுத்து அவனுடைய வாழ்க்கையில் எங்கே எதிரொலித்தது என்றால் அவனுடைய உதாசீனத்தில் அது எதிரொலித்தது. எதை அவன் உதாசீனப்படுத்தினான்? 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன் என்று வாசிக்கிறோம். சேஷ்டபுத்திர பாகம், சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த போதனையை நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். விசேஷமாக 17வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுக்கு தகப்பனுடைய சொத்திலே 2 பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு அறிவுறுத்தல் அங்கு இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். பலர் கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்திருக்கிற காரியம், அந்த சேஷபுத்திர பாகம் என்றாலே இரட்டிப்பான பங்கை அவன் பெறுவான் என்கிற ஒரு கோணத்தை மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதனுடைய பின்னணிகளுக்கு போவீர்களானால் சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் என்னது என்பதை நாம் உணர வேண்டுமானால் திருமறையிலே உபாகமத்தில் எழுதப்படுவதற்கு முந்தின காலகட்டங்களிலேயே அந்த நிலைப்பாடு இருந்தது. அதன் பிறகு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். எனவேதான் சேஷ்டபுத்திர பாகம் என்கிற வார்த்தை நேரடியாக வருகிறது. அப்படியானால் அதன் அர்த்தம் என்ன? அதை குறித்து மக்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். அப்படியானால் இந்த சேஷ்டபுத்திர பாகத் என்கிற அந்த ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதில் உள்ளடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒன்று ஆவிக்குரியது, இன்னொன்று சரீர பிரகாரமானது. சரீர பிரகாரமானதை மட்டுமே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரியது என்ன? ஆசாரியர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் குடும்ப தலைவர்களே ஆசாரியர்களாக பணி செய்த காலகட்டங்களிலே தங்கள் குடும்பத்திற்கான முழு பலியையும் அவர்களுடைய பாவ நிவாரணத்தையும் அவர்கள்தான் பார்த்து கொண்டார்கள். இதை நீங்கள் நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையிலே நடந்ததை திருமறையிலே ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். இன்னும் அந்த காலத்திலே வாழ்ந்த யோபுவின் வாழ்க்கையிலேயும் இது நடந்ததை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியானால் இந்த சேஷபுத்திர பாகம் என்பது ஒருவேளை தகப்பன் இறந்து போனால் அந்த இடத்தை இந்த மூத்த மகன் நிரப்பி இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். குடும்ப ஆசாரியத்துவத்தை அவன் தொடர வேண்டும். எனவே இது அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு உத்தரவாதம். அடுத்து அவன் அதை தொடர வேண்டும். அதே நேரத்தில் அடுத்து சரீர பிரகாரமாக அவனுக்கு இரட்டிப்பான சொத்து கிடைத்தது என்றால் அதை வைத்து அவன் அனுபவிப்பதற்கு என்கிற நோக்கத்துடன் அது கொடுக்கப்படவில்லை. யூத கலாச்சாரத்தை நீங்கள் ஆராய்ந்து படிப்பீர்களானால் கலாச்சாரம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால்
இரட்டிப்பான பங்கிலே அடுத்த அதிகமாய் வருகிற பங்கு அடுத்து இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு குடும்பத்தில் தேவைகள் ஏற்படும் போது இவர் இந்த பங்கிலிருந்து எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். குடும்பத்தை ஆவிக்குரிய ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் பராமரிக்க வேண்டும். இதுதான் சேஷ்டபுத்திர பாகத்தின் உன்னதமான மேன்மையான உத்தரவாதம். ஆனால் அதைத்தான் ஏசா கூழுக்காக விற்று போட்டான் என்பதை ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 25:32 வாசிக்கிறோம். அது என்னத்திற்கு என்று அவன் கேட்டதை நீங்கள் கவனிக்கலாம். 34வது வசனத்தில் அந்த கூளை குறித்த பேரம் பேசி முடித்த பிறகு நீங்கள் அங்கே வாசிக்கிற காரியம் என்னவென்றால், ஏசா இவ்விதமாக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்கிற வார்த்தையை வாசிக்கலாம். உதாசீனம் செய்வது. ஆண்டவருடைய மக்களே, கடவுள் நம்மை இந்த உலகத்திலே ஒரு பெரிய நோக்கத்துடன் வைத்திருக்கிறார். ஒரு உத்தரவாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதம் வெறும் சரீர பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உலகத்திலே சௌக்கியமாய் வாழ்வதை குறித்து யோசிப்பது அல்ல. அது என்னுடைய ஆவிக்குரிய உலகம் சார்ந்த உத்தரவாதங்களை உணர்ந்து அதற்கு அடிபணிந்து நான் வாழ்வது. என்றைக்கு இந்த உணர்வு எனக்குள் வருகிறதோ அன்றைக்குத்தான் நான் இந்த உதாசீனம் செய்கிற வாழ்க்கையிலிருந்து நான் வெளிவருவேன். ஏசா எப்படி தன்னுடைய சரீரத்தின் தேவைக்கான காரியத்திற்காக கடவுளின் மேன்மையான ஆசீர்வாதத்தை உதாசீனம் செய்தானோ அதே போல்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் கடவுளுடைய மேன்மையான உத்தரவாதம் உள்ள ஆசீர்வாதங்களை உதாசீனம் செய்து விடுகிறார்கள். சுருங்க சொல்ல போனால் ஆவிக்குரியதை விட சரீர பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். மன்றாடுவோமா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த இழிவான நிலையிலிருந்து என்னை தூக்கியிடும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். கிறிஸ்தவன் என்கிற நிலையிலே என்னுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து வாழும் கிருபைகளை தாரும். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கும் உம்மோடு உள்ள உறவை நான் பராமரிக்க எனக்கு அருள் தாரும் என்று மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை கேட்டோம். கீழ்ப்படியும் இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.